ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்ல இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பிளேக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீடியோவாகவே இந்தியா ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட்டு ரிவ்யூ பேசணும். ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாங்க. சீரீஸையும் கம்ஃபர்டபுளாக 3-1 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட்டு அண்ட் ஓவரால் இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவுக்கு எப்படி போச்சு, என்னென்ன மாற்றங்கள் பண்ணோம், என்ன வீடியோ அந்த இது ரிவ்யூ மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நவம்பர் 2 ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட வி ஆர் பேக் டு ஒயிட் பால் கிரிக்கெட். அதுக்கப்புறம் வந்து ஐசிசி ஈவென்ட். ஸோ இதுதான் இந்தியா ஆஸ்திரேலியா முடிஞ்சுது. டெஸ்ட்டில் நிறைய மாற்றணும். ஸோ அதை அந்த வீடியோவில் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஸ்டாப் இந்தியாவுக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரு மேஜர் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா பைலேட்டல் சீரிஸ் தவிர பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 8th ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் அண்ட் துபாயில் ஸ்டார்ட் ஆகுது. பாகிஸ்தான் தான் நியூட்ரல் வென்யூ, பட் இந்தியன் டீம் மேட்சஸ் மட்டும் துபாயில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியன் டீம் ரிவ்யூவில் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். ஸோ இந்தியாவுக்கு அடுத்த மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோட ஒரு 5 T20 3 ODI சீரிஸ் இருக்குது. பட் அது மெயின் டார்கெட் கிடையாது. அதுக்கப்புறம் வரப்போகிறது தான் மெயின் டார்கெட். பிகாஸ் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம தான் லாஸ்ட் 2 வருஷமாக சூப்பர் பண்ணோம். 2013 கப் அடித்தோம், 17 ஃபைனல்ஸ் போகிறோம், 21 நடக்கலை. ஸோ 25 நடக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி தான் பேச போகிறோம். இவன் இதை பற்றியே பேசுகிறான், கண்டென்ட் என்னன்னு சொல்லண்டா, எங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும், இந்தியன் டீம் பற்றி ஏதோ சொல்ல வர என்னன்னு தெரியல நீங்கள் கேட்கலாம். ஸோ அதோட ஆன்சர் தான் சொல்ல போகிறது தான். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல் இந்தியன் டீமோட மெயின் 15 ஸ்குவாட் என்னவாக இருக்கும், அதை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ யார் யார் எடுக்கலாம், யார் யார் கண்டென்ஷனில் இருக்காங்க, யார் யார் பிசிசி எடுப்பாங்க, ஏன் எடுக்கலாம், எதுக்கு எடுக்கக்கூடாது, 2023 வேர்ல்ட் கப் மாதிரி இந்த அதே டீம் அசம்பிள் ஆகுமா, 2024 கப் அடிச்ச வேர்ல்ட் கப்லேருந்து யாராவது வருவாங்களா, இல்லை புது முகம் யாராவது வரப்போதா, யார் யார் எடுக்க போகிறாங்க, யார் விட போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பாஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் கோச் கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். பிகாஸ் டெஸ்ட்டில் கம்பீர் உதவாங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு ஓடியில் அவரை ட்ராப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்ரீலங்காவோட கூட 3-0 அவையில் ஓடிஐ தோத்தாங்க. பட் திஸ் ஜஸ்ட் த பிகினிங் தான். பிகாஸ் கம்பீருக்கு ஒரு லாங் டென்யூர் கொடுத்தா தான் அவரோட கெப்பாசிட்டி, அவரோட டேலண்ட் என்னன்னு தெரியும் கோச்சிங் ஸ்டாஃபாக. ஸோ அதனால் இந்த தெரிஞ்சு கம்பீரை கண்டினியூ பண்ணலாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கோச்சா. பிகாஸ் எவ்வளோ நம்ம தோத்தாச்சு, டெஸ்ட்டு 3-0, ஆஸ்திரேலியாவோட 3-1. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேஜர் ஈவெண்ட், ஐசிசி ஈவெண்ட் நல்லா எனக்கு புரியுது. பட் எனிவேஸ் ஓடிஐ ஃபார்மேட் கம்பீர் நல்ல டீம் எடுப்பான்னு நம்புகிறேன். ஸோ அதனால் கம்பீரையும் கண்டினியூ பண்ணலாம் கோச்சா, யாரும் மாற்ற தேவையில்லை, அவங்க மாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி கேப்டனாக ரோஹித் சர்மாவே கண்டினியூ பண்ணுன்றது என்னோட ஆசை. பட் பிசிசிஐ இதை பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் ரூமர்ஸ் ஹர்திக் பாண்டியா அப்படி இப்படின்னு வருது. பட் எனக்கு ரோஹித் கம்பீர் காம்போ இருக்கணும். ஸோ அதை தாண்டி ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன தான் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாலும் ட்ராப் பண்ணோம், சரியில்லை ஒருங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஓடிஐ கிரிக்கெட்டுன்னு வந்துட்டாலே 2 பேரும் பயங்கர பிஸ்தா பிளேயர்ஸ். அண்ட் அதுவும் ஒரு கோட் லெஜெண்ட் ஆஃப் த ஃபார்மேட்னே சொல்லலாம் விராட் கோலி ஓடிஐயில். ரோஹித் சர்மாவுமே ஒன் ஆஃப் த சூப்பர் இந்தியன் பிளேயர், என்ன சொல்கிறது, ஓடிஐ ஸ்டாராக வந்தார் விராட் கோலிக்கு அப்புறம். லாஸ்ட் 2023 வேர்ல்ட் கப்லேயும் உங்களுக்கு தெரியுமே கோலியோட பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ஆல்சோ ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் கொடுத்த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இருப்பாங்க. நோ சான்ஸ் ஆஃப் டினைங் தட். ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி ஆஸ் யூஷுவல் டோர்னமெண்ட்டில் சீனியர் பிளேயர்ஸாக உள்ளே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் கண்டிப்பாக டீமில் இருப்பாங்க. இதில் நோ டவுட் அபவுட் இட், 100% ஷுவராக சொல்லிடலாம். ரோஹித் சர்மா கேப்டனாக தான் செயல்பட போகிறாரு, ஏன்னா கேப்டனாக தான் இருப்பார். பழைய ரோஹித் சர்மா 2023 வேர்ல்ட் கப்பில் எப்படி இருந்தாரோ அவரை பார்க்கணும். 2023 வேர்ல்ட் கப்பில் இந்த விராட் கோலியை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் சீல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, இவர் இல்லாமல் டீமே கிடையாது. பிகாஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப்லேயே ஹாஃப் த இது ஆடினார். மீதி பங்களாதேஷ் மேட்ச்சில் இன்ஜுரின்னு போனவர், அதுக்கப்புறம் வரவே இல்லை, அவரை பேடாக மிஸ் பண்ணாங்க ஃபைனலில். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளச் பிளேயர் ஹார்திக் பாண்டியா, போட் வித் பேட் அண்ட் பால். ஸோ அவர் இல்லாமல் ஸ்குவாட் இருக்காது. மோஸ்ட்லி பும்ராரா ஹார்திக் பாண்டியாவான ஒரு வைஸ் கேப்டன்சி தலைவலி இருக்குது. பட் எனிவேஸ் அதை விட்டுருங்க. பட் ஹார்திக் பாண்டியா சீல், இவர் வந்து 3வது பேராக சீல். ஏன்னா இவங்க 3 பேர் தான் டீமுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா வந்து ஹார்திக் பாண்டியா இப்போ நெக்ஸ்ட்டு இது ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து ஆஸ்தான பிளேயராக வந்துட்டார் இப்போ இந்தியன் டீமில். ஸோ அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. T20லே கேப்டனாக வர வேண்டியவர், பட் இப்போ வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிஐயில் எப்படி கேப்டனாக கூட வர வாய்ப்பு இருக்குது, வி நெவர் நோ. பட் ஹார்திக் பாண்டியா இஸ் 3-dimensional பிளேயர். ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இவர் சீல்டு, இவர் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்படிஷனாக இல்லை 2 பேரும் செலக்ட் ஆவாங்கன்றது தான் இங்கே ஒரு சின்ன டிபேட் இருக்குது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் 2 பேருமே ரோஹித் சர்மாவில், சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா தான் 2023 வேர்ல்ட் கப்பில் ஓப்பனர்ஸாக வந்தாங்க ஃபைனல் வரைக்குமே. அதுக்கப்புறமே இந்தியா அவ்வளோவா ஓடிஐ சீரிஸ் 2024 ஆடலை, அங்கங்கே ஆடினாங்க பிட்ஸ் அண்ட் பீஸஸாக. பட் ஒரு ப்ராப்பர் டீம் கிடைக்கல. ஸோ இந்தியா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஓப்பனிங் காம்பினேஷனாக பார்க்க போகிறாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் சுப்மன் கில் ரோஹித் சர்மா ஓப்பனிங் காம்பினேஷனாக பார்க்க போகிறாங்களா, இல்லை 2 பேருமே டீமில் எடுத்து 3 ஓப்பனர்ஸோட போக போகிறாங்களா எனக்கு தெரியல. பட் கன்ஃபார்ம் சுப்மன் கில் சர்டனிட்டி. ஏன்னா சுப்மன் கில் இந்தியாவில் நல்லா பண்ணதே ஓடிஐ ஃபார்மேட் தான். டெஸ்ட் T20
T20 பட் ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக பேக்கப் ஓப்பனாக செயல்படணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இல்லை செலக்ட் ஆவாங்க. ஸோ இது 4 and 5 சீல்டு, 5 பிளேயர் சீல்டு இது வரைக்கும். 6 and 7 பார்த்தீங்கன்னா 6 1 கன்ஃபார்ம், 7 மட்டும் ஓகே. பட் 7 செலக்ட் ஆகிடான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எப்பயுமே மிடில் ஆர்டரில் தேவை. அண்ட் ஆல்சோ 2023 ரிஷப் பண்ட் வந்து அந்த இன்ஜுரின்றதுனால அவர் வேர்ல்ட் கப்பில் செலக்ட் பண்ணல. பட் அவர் ப்ராவஸை மிஸ்ஸே பண்ணாத அளவுக்கு கேஎல் ராகுல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் 2023 வேர்ல்ட் கப்பில். அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து அவ்வளோவா ஓடிஐஸ் ஆடல. ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் அவ்வளோவா ஆடினாங்க. ஸோ அது ஒரே ஒரு தான் ஆடினாங்க. ஸோ அதை தாண்டி மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேஎல் ராகுல் நம்பர் 6th பிளேயராக சீல்டு, ரிஷப் பண்ட் நம்பர் 7, இவங்க 2 பேர் தான் கீப்பர். ஆனால் கண்டிப்பாக பிளேயிங் ஒன்ல யார் அடப்போறான்றது ஒரு டசில் இருக்கும், அது ஒரு இது இருக்கும், யார் அடப்போறான்னு தெரியல. பட் ஒருத்தர் மெயின் ஒருத்தர் பேக்கப். பட் கண்டிப்பாக 2 பேர் ஸ்குவாடில் இருந்தே ஆகணும். ஸோ 6 and 7 வில் பி கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட். ஸோ 7 பிளேயர்ஸ் இது வரைக்கும் சீல்டு. இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் சர்டனிட்டிஸ் தாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன தலைவலி வரும். இவங்க 3 பேரில் வந்து யாரை எடுக்கலான்னு என்ன கேட்டிங்கன்னா, I personally feel Shreyas Iyer should be there. 2023 வேர்ல்ட் கப்பில் இவர் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்மேச்சபிள். கிடைக்கிற சான்சஸ் எல்லாத்துலேயுமே அங்கங்கே வந்து நல்லா ஆடினார். இந்தியாவுக்கு மிடில் ஆர்டரில் ஒரு பேக் போனாக நின்றார் கேஎல் ராகுலோட. ரியான் பராக் அண்ட் நிங்கு சிங் வந்து இன்னும் டைம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இன்னும் ஓடிஐ செட்டப்புக்கு அந்த அளவுக்கு வரல. ரியான் பராக் ஓகே, ஸ்ரீலங்கா சீரீஸில் அங்கங்கே பவுலிங் நல்லா பண்ணார், பேட்டிங் ஓகே ஆடினார். பட் Shreyas Iyer ஐ ஃபீல் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேயிங் லோன் மெட்டீரியல்னே சொல்லுவேன். ஸோ அதனால் Shreyas Iyerலாம் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருக்கணும். இந்தியன் டீமுக்கு இப்போ ஒரு 1 இயராக அவர் ஆடலை வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமே. பட் என்ன தான் அப்படி பேச்சு ஓடினாலும் Shreyas Iyer கண்டிப்பாக இருக்கணும். ரிங்கு சிங், ரியான் பராக்லாம் டைம் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் வேணாம். Shreyas Iyer 8th பிளேயராக இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. இதில் வந்து இப்போ ஒரு சின்ன டாக்ஸ் என்ன வரும்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ ரீசெண்டாக பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் நல்லா பண்ணதால் ஏன் இவர் ஓடிஐ செட்டப்பு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பட் விஜயாசாரியில் அவரோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் டேலண்ட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது எங்கே வேணால் க்ரூம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிதிஷ் ரெட்டி. ஸோ கன்ஃபார்ம் இவர் வந்து ஒரு 50-50 மெட்டீரியலாக இருப்பார். டீமில் எடுக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆஸ் ஆஃப் நோ 8 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாலாம் ஓகே, சைடில் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக 15th இருப்பாங்களான்னு சொன்னால் சொல்லவே முடியாது. 99% கஷ்டம். 1% எங்கேயா ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூர்யா 23 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தார், பார்க்கலாம். என்ன ஆர்த்தடாக்ஸ். திலக் வர்மா நல்ல டேலண்ட்டு. பட் மோஸ்ட்லி நிதிஷ் ரெட்டி 50-50 வரலாமல் போகலாம். அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. இதில் யாரா நீங்கள் 2 பேர் தான் எடுக்க முடியும். யார் 2 பேர் எடுப்பீங்க? யார் 2 பேர்லாம் இல்லை. ஜடேஜா சர்டனிட்டி, அவர் கன்ஃபார்ம் சீனியர் பிளேயர். இதுக்கப்புறம் அவருக்கு அவள் தான் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டோர் மேபி இருக்கலாம். ஸோ அதனால் அவர் இருப்பார். வாஷிங்டன் சுந்தருக்கு போவீங்களா, அக்ஷர் பட்டேலுக்கு போவீங்களா? இதுதான் இந்தியாவுக்கு பெரிய தலைவலி. அக்ஷர் பட்டேல் இப்போ டெஸ்ட்டில் அவ்வளோவா கண்டுக்கிறதே இல்லை. இந்தியன் டீம் அவர் அப்படியே மறந்துட்டாங்க. T20 பிளேயராக தான் இருக்கார். ஸோ ஐ பர்சனலி ஃபீல் வாஷிங்டன் சுந்தரோட அக்ஷர் பட்டேல் வந்து இந்த ஓடிஐ வில் பி a டெட்லி பிளேயர். என்ன 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு வாஷி விட அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல பிளேயர் ஓடிஐன்னு நான் சொல்லுவேன். வாஷிக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல, மேட்சஸும் இல்லைனாலும் நல்லா ப்ரூவ் பண்ணுவார், அவருக்கு டைம் இருக்குது. பட் அக்ஷர் பட்டேல் நல்ல ரிதமில் இருக்கார் லாஸ்ட் 1 இயரில். ஸோ அவர் எடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் அண்ட் ஜடேஜா வில் பி 9 and 10 ஃபார் மீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் நேஷ்னல் ட்ரெஷர் ஆஃப் இந்தியா ஜஸ்பிரீத் பும்ரா. தலைவனுக்கு வேறு இணையே இல்லை இந்தியாவில். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு இவரெல்லாம் சொல்லவே இல்லையே. இவரும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, பாண்டியா மாதிரி 100க்கு அவுட் ஆஃப் 100 சீல்டு. ஸோ இவர் 11th பிளேயராக ஸ்குவாடில் இருப்பார். ஒரே ஒரு சின்ன கன்சர்ன் என்ன கேள்விப்படுறேன்னா, லாஸ்ட் டெஸ்ட்டு பும்ரா பாதிலே பவுலிங் போட்டு போனதால் அவருக்கு ஏதோ சைட் ஸ்ட்ரெயின் வருது, ரூல்ட் அவுட் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. 6 months 5 months பும்ரா அவுட் ஆஃப் கிரிக்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இங்கிலாந்து சீரீஸு, ஐபிஎல்லாம் வருது. என்ன நடக்க போகுதுன்னே தெரில. பும்ரா தலைவா ஃபிட்டாகி வந்திருப்பா, இல்லைனா இந்தியன் டீம் அவள் தான் கோவிந்தா ஆகிடும். ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா எப்படியாவது டைமுக்குள்ளே ஃபிட் ஆகணும். இங்கிலாந்து சீரிஸ் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எப்படியா ஃபிட் ஆகணும். அது ஒரு கேள்விக்குறியாகவே ஓடுது, ரூமர்ஸ் வருது, எது உண்மைன்னு தெரியல. பட் பும்ரா இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் இந்தியாவுக்கு. பட் அவர் 11th பிளேயராக சீல்டு சப்போஸ் இருந்தார்னா. நெக்ஸ்ட் 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அதுக்கப்புறம் கம்பேக் வாரியர் முகமது ஷமி. ஷமி வந்துட்டாரா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஷமி ஃபிட் ஆகிட்டார். ஸோ இப்போ NCA அவரை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவரோட ஃபிட்னஸ் நல்லா இருக்குன்னு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி முகமது ஷமி வில் கெட் செலக்டட் இன் த ஸ்குவாட் அலாங் வித் முகமது சிராஜ். அவருமே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் 1 இயரில் இந்தியாவுக்கு ஒரு ரெலவேஷனாக இருந்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துக்கப்புறம் ஒரு நல்ல பவுலராக ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு, சீனியர் பிளேயராக எவால்வ் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் ஸோ நல்லா டீசெண்டாக பண்ணார் வேர்ல்ட் கப்பில் லாஸ்ட் டைம். நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தாலும் டீசெண்டாக பண்ணார், நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஷமி அண்ட் சிராஜ் வில் பி 2 டெட்லி அசட்ஸ் அலாங் வித் பும்ரா. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்தியன் டீமை வேர்ல்ட் கப்லேயே வழி நடத்தி வேறு லெவல் பவுலிங் யூனிட்டாக கொண்டு போனாங்க. ஸோ அதே ஃபார்மிடபிள் லைனிங் பவுலிங் அட்டாக் இந்த தடவை வந்தால் டெட்லியாக இருக்கும் இந்தியன் டீம் பவுலிங். பட் பும்ரா அதுக்கு ஃபிட் ஆகணும். ஷமி இன்ஜுரிலேருந்து வர, அவர் எப்படி போடுவான்னு தெரியல. சிராஜ் தான் ஒரே ஒரு நம்பிக்கை. ஸோ பட் ஷமி அண்ட் சிராஜ் வந்து 12 and 13. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நம்பிக்கை என்னென்னா, அர்ஷதீப் சிங்
ஆவேஷ் கான், கலீல் அஹமத் 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ், ஒரு ரைட் ஆர்ம் பேசர். ஸோ ஆவேஷ் கான் மோஸ்ட்லி செட்டப் பிளே இல்லை, பட் சும்மா ஒரு நல்ல இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காரு இந்தியாவுக்குன்றனால எடுத்துன்னு வந்தேன். பட் ஆவேஷ் கான் வரமாட்டார். கலீல் அஹமதுமே ஓடிஐயில் அவ்வளோவா இந்தியன் டீம் ஆட வைக்கவே இல்லை, ஸோ அவரும் கிடையாது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வில் பி கன்ஃபார்ம்லி செலக்டட். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் எப்போவுமே டீமுக்கு ஒரு வேல்யூ அசட்டுங்க. ஏன்னா ஒரு யாராவது ஒரு பவுலர் டக்குன்னு இன்ஜுரி ஆனாலோ டக்குன்னு ஹர்ஷ்தீப் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் ஸோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் எப்பயுமே ஒரு டீமுக்கு வந்து ஒரு கீ அசட். எப்பயுமே அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது காம்பினேஷன் ஆல் டுகெதர். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருக்கணும். அவரை நான் 14th மெம்பராக நான் செலக்ட் பண்ணுறேன். இது என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின்னர் கேட்டோ இருக்குது. அந்த ஸ்பின்னர் யாருன்றதுல தான் இந்தியாவுக்கு ஒரு குழப்பமே. ரவி பிஷ்னாய்க்கு போகிறாங்களா, குல்தீப் யாதவ்க்கு போகிறாங்களா, இல்லை ரீசெண்டாக நல்லா பண்ணால் வருண் சக்கரவர்த்திக்கு போகிறாங்களா, இது மட்டும்தான். பட் சீனியாரிட்டி பேஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்ண முடியும்னு சொல்லிடலாம். குல்தீப் யாதவ் தான் போப்பார். ஏன்னா 2020 வேர்ல்ட் கப்லேயே கொடுத்த சான்சஸ்லாம் நல்லா தான் பண்ணார். அப்பப்போ நல்லா பண்ணுறாரு, டைம் கிடைக்கும் போடலாம். ஸோ மோஸ்ட்லி சீனியாரிட்டி பேஸ்னால் குல்தீப் யாதவ் தான் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்னா மேபி ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி போகலாம். ஸோ இங்கே இந்தியா தடுமாறலாம். பட் ஐ ப்ரிஃபர் 15th பிளேயராக குல்தீப் யாதவ். ஸோ இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் மட்டுமே மக்களே. ஸோ என்னோட இந்தியன் டீம் ப்ரெடிக்டட் 15 man ஸ்குவாட் ஃபார் சாம்பியன்ஸ் ஆஃப் 2005 எப்படி இருக்கும் நான் இப்போ ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் எடுத்த 15 கரெக்டாக தப்பா, எந்த பிளேயர் இருக்கலாம், எந்த பிளேயர் இருக்கக்கூடாது, உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என்னோட பர்ஸ்பெக்டிவ், என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட அனாலிசிஸ் மட்டுமே. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸில் டாப் 7 யாரான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பண்ட் 2 விக்கெட் கீப்பர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 7 பேட்ஸ்மேன். இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல் 3 ஆல்ரவுண்டர்ஸ், பும்ரா, ஷமி, சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் 4 ஃபாஸ்ட் பவுலர், குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஒரு பெஸ்ட் ஸ்குவாடாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்குவாடுக்கு ஆல் பேசிஸ் கவர்டு. 4 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், 2 ஒரு ஸ்பின்னரு, 2 ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆல் செட் இந்த டீமுக்கு எல்லாமே இருக்குது, பக்கவாக இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. பட் ஸ்குவாடு Jan 12th டெட்லைன். ஸோ அதுக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்குவாட் வந்தால் வில் பி ஹாப்பி. பட் சின்ன சேஞ்சஸ் வரலாம், என்ன நடக்கும் தெரியாது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம் மக்களே. ரூமர்ஸ் என்ன ஓடுதுன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க, பும்ரா கொடுக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் ஐ சோல்லி ஸ்டே ரோஹித் சர்மா பெஸ்ட் ஒயிட் பால் கேப்டன் இந்தியாவுக்குன்னு நான் சொல்லுவேன். T20 எல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. ஓடியில் அவருக்கு ஒரு டாஸ்க் பெண்டிங் இருக்குது. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தன்னோட பழைய ஹிட்மேன் ரோஹித் குருநாத் சர்மான்னு ப்ரூவ் பண்ணி பேட்டிங்கில் வேறு லெவலில் ஆடி கேப்டன்சி இந்தியா ஜெயிச்சு கொடுக்கணும். அது எனக்கு ரொம்ப ஆசை. ஹிட்மேன் ரோஹித் சர்மா நல்லா ஆடுங்க, கேப்டன்சி பண்ணி செய்யுங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு தலைவலி வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அந்த பேச்சு இப்போ சர்க்குலேட் ஆகுது. அது யார் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, பும்ரா. கோலிக்கு கொடுக்க மாட்டாங்க, நான் டெஸ்ட்டில் ஆல்ரெடி இது பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி ஏதர் அ ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் ஜஸ்பீத் அண்ட் ஹர்திக். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஹார்திக் பாண்டியா கொடுப்பேன். ஏன்னா ஹார்திக் பாண்டியா இப்போ கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காரு. ஜஸ்பீத் பும்ராவும் ஃபிட்டாக இருந்தால் அவர் கொடுக்கலாம், ஏன்னா டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சின்ன டசில் வரும். பட் வைஸ் கேப்டன்சி ரொம்ப இப்படின்னு சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு ரோல் தான். ஸோ நானாக இருந்தால் ஹார்திக் பாண்டியா சொல்லுவேன். பட் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் படி பும்ராக்கு தான் இந்தியன் டீம் கொடுப்பாங்க. பட் அவர் இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். பும்ரா மட்டும் இன்ஜுரி ஆனால் இந்தியன் டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஸ்குவாட் வச்சு. அதுவும் இப்போ சொல்லிட்டேன். பும்ரா இருந்தால் இது ஒரு கன்ஃபார்ம் செமிஃபைனல் ஃபைனல் போகக்கூடிய டீம். பும்ரா இல்லைனா இந்த இந்தியன் டீம் 15 man ஸ்குவாடில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் பேக்கப்புமே அந்த அளவுக்கு இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அடிக்கடி என்ன சொல்ல டெஸ்ட் மேட்ச் கண்டென்ட் கிடையாது. இனி லீக்ஸ் பற்றி நிறைய வரப்போகுது. ஏன்னா SA20, ILT20, பிக் பேஷ் இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்பப்போ இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இந்தியா இங்கிலாந்து ஒயிட் பால் சீரிஸ் வருது, அதை பற்றி ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ரிவ்யூ, T20 ODI சீரிஸ் ரிவ்யூ எல்லாமே கவர் பண்ண போகிறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றியும் பேச போகிறோம். ஸோ எல்லாமே இந்த நெக்ஸ்ட் 1 month உங்களுக்கு ரெடியாக இருக்கு மக்களே. உங்களோட சப்போர்ட்டை மட்டும் தாராளமாக கொடுங்க. எல்லாருமே நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு வரப்போகுது. உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தயங்காதீங்க, உங்கள் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ இந்த டீமில் யார் யார் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேடாக ஒரு 3-4 பேர் சொல்லலாம். சஞ்சு சாம்சன் சொல்லலாம், ருத்ராஜ் கேக்வாட் சொல்லலாம், நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லலாம், சூரியகுமார் யாதவ் சொல்லலாம், திலக் வர்மா சொல்லலாம், இவங்கெல்லாம் சொல்லலாம். பட் இந்த 15க்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ண இன்னும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இவங்களுக்குலாம் இன்னும் டைம் இருக்குன்னு ஆல்சோ ஓடியில் இவங்க அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் கிடையாது. பட் இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் ரீசெண்ட் வேர்ல்டு கப்பில் கூட நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட ஒப்பீனியன் வேறு. பட் இந்த இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கணும்னு ஆசை. 30 ஜெயிச்சுட்டு திரும்பி ஜெயிச்சா சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கே ஆட போகிறாங்க. 5 T20 3 ODI Jan 22 February 12. ஆனால் இன்னும் ஒரே ஒரு தலைவலினா இது முடிஞ்ச கையோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் தலைவலி. டைமே இருக்காது இந்தியன் டீம் டக்குன்னு ரெடி ஆகணும். February 8 இல்லை February 12 அப்புறம் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இனிமேல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியன் டீம் ரெகுலராக அப்டேட் வந்துன்னே இருக்கும். இந்தியா டீம் இங்கிலாந்து ஒயிட் பால் சீரிஸ் வீடியோ கவர் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட்